இதெல்லாம் எனக்கு அந்த புதுசு, இது எனக்கு இந்த ஃபீல்டும் புதுசு. பட் என்னோட பிஸ்னஸே வேறு. எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுறேன். இங்கே வந்திருக்கிற முக்கியமாக நான் வந்து படத்துலையும் ஒரு வீடியோவில் தான் பார்க்குறேன். இவங்களெல்லாம் நேரில் இதுக்கு நான் பார்த்ததில்ல. பட் எனக்கு அந்த ஒரு நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சார் எஸ்எஸ்சி சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்காக. மற்றும் பேரரசு சார், பொன்ராம் சார் அண்ட் எஸ்ஆர் பிரபாகரன் சார் அண்டு ஏஎல் உதயா என்னோட நண்பர் அவருக்கு, மற்றும் மதியழகன் சார், அகத்தியன் சார். அகத்தியன் சார் சொல்றதை விட காதல் கோட்டை அகத்தியன் தான் இன்ன வரைக்கும் நான் ஞாபகம் இருக்கு. என்னோட அடுத்த வாரத்துக்கும் அந்த ஞாபகம் தான் இருக்கு. அதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார், இந்த அளவு வந்து உட்கார்ந்து எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்காக. மற்றும் மீடியாவுக்கு சொல்லணும்னா நிறைய இதில் பார்த்துருக்கேன், யூடியூப்ஸ்லாம் எல்லாரும் கேட்பாங்க உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது எல்லா விஷயமும்ன்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியுது உண்மையாலுமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த படம் நாங்கள் நல்லபடியாக கொடுத்துருக்கோம் உங்ககிட்ட. பட் அதை கொண்டு போய் சேர்க்கிறதோ அதை வெற்றி அடை செய்கிறதோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா நான் முதல் ப்ரொடியூசர், முதல் டைரக்டர். எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் விட வேற ஒரு பிஸ்னஸும் இருக்குது. பட் இந்த டைரக்டரும் கேமராமேன் எடிட்டர் மாதிரி உண்மையாக உழைச்சவங்களுக்காக இந்த படத்தை நான் ஒப்படைக்கிறேன். ஏன்னா இதில் இவ்வளோ குடும்பம் இருக்கா, இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களா, நான் எதிர்பார்க்க உண்மையை நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரிலாம் ஒரு நாள் ஷூட் வந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடே இருக்கு. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இதுக்காக, நைட்டும் பகலும். இன்னொன்று, இந்த படத்தில் நடித்தவங்க நான் என்னோட நினைப்பு என்னன்னா, நடிகர்னா கேரவான் கேட்பாங்க, ஏசியில் தான் இருப்பாங்கன்னு. ஆனால் நிறைய பேரை பார்த்தேன் ரோட்லேயே உட்காந்துருந்தாங்க எங்களுக்காக. வெயிலில், நைட்டில், மழையில், எப்போ கூப்பிட்டாலும் ஒரு மூஞ்சியை சொல்லிச்சிக்காம கோவப்படாமல் ஷூட்டுக்கு வந்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் நான் போனதில்லை. பட் எப்போதான் போனாலும் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பட் என்னோட முக்கியமாக இன்னொன்று சவுந்தர் சார், ஏன் அவரை பற்றி சொல்லணும்னா, எங்கள் கூட இந்த படத்துக்காக இன்னும் உழைச்சிட்டு இருக்காரு. வராரு, கூடவே வராரு. எங்கள் கூட வரலாம், நான் போவேன் அவர். பட் அவன் டேரக்டரும் அவரும் சேர்ந்து ஒருத்தரை பார்க்குறதும் அது மாதிரி. அதே மாதிரி சாய்தினா சார், நான் அவர் பாடின நான் பெரிய நடிகர் தான் நான் இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கேன், நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் சாதாரணமாக உட்காந்து அட்டைச்சின்னு சிச்சின்னு ஷூட்டில் ஜாலியாக இருக்கார். அவர் பாட்டுன்னு ஒரு நடிகர் மாதிரியே இல்லை. ஒரு கேரவேனோ ஒரு ஏசி ரூமோ எதுவுமே கேட்கல என்கிட்ட. வேலைராமூர்த்தி சாருக்கும், அப்புறம் நம்ம அவர் பேர் மாற்றிட்டார் சார், அந்த பேர் வரல, புது பேர் எனக்கு, ஜாவா சுந்தரேசன் சார். சாரி சார், இன்னும் மெமரி பண்ணிக்கிறேன் நான், தலையில் கொட்டி பண்ணிக்குவா. சரி சார். அண்ட் வினோதினி மேடம், 2-3 ஆர்டிஸ்ட் நேம்லாம் எனக்கு அந்த அளவு வரல. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த டைம் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம அக்டோபர் 31 அன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி உங்களுக்கு நான் ஷோ போட்டு காட்டுவேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ, ஏன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் தான் இது. ஒரு அராஜகமோ ஒரு தப்பான இதுவோ அதுவும் கிடையாது. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, இந்த குடும்பத்தோடு வரலாம். எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எங்களை ஒத்துழைங்க. ஏன்னா நான் திருப்பி இந்த படம் ஜெயிச்சேன்னா நான் இன்னொரு படம் தான் எடுப்பேன், இன்னொரு குடும்பத்தை காப்பாற்றுவேன். 100 குடும்பம் 1000 குடும்பத்தை காப்பாற்ற வருவேன். நான் சப்போஸ் வேற பிசினஸ் எதுவுமே இது போட மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன், இன்னொரு படம் எடுப்பேன், இன்னொரு ஃபேமிலியை ஜெயிக்க வைப்பேன். புது டைரக்டர்ஸை தயவு செஞ்சு வரவேங்க. ஏன்னா அவங்களாம் எவ்வளோ டைரக்டர்ஸ், நான் இப்போ தான் பாருங்க எவ்வளோ பேர் நான் படம் எடுத்துன்னு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுனே தெரியல. சார் எங்கிட்ட ஒரு படம் இருக்குது, எங்கிட்ட ஒரு படம் வராங்க. பட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்கணும். ஏன்னா இதில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. உள்ளே வரும்போதே நெகட்டிவ் திங் கூட தான் பேசுகிறாங்க எல்லாருமே. வந்துட்டீங்களா, பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நெகட்டிவாக எனக்கு எப்பவுமே பேச பிடிக்காது சார். யார் எப்படி என்னை கேட்டாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன்னு சொல்லுவேன் எல்லா விஷயத்துலையும். அந்த மாதிரி இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன். பட் இந்த படத்தை எப்படியாவது ஜெயிச்சு கொடுங்க. உங்கள் மீடியாவுக்கு எதிராக இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி. முக்கியமாக லாஸ்ட்டாக கூல் சுரேஷ் சார் கிட்ட சொல்லிடுறேன். நேற்று தான் டிசைட் பண்ணுமே அவரை, சார் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு. அவர் எதுவுமே சொல்லாமல் உடனே வந்து நின்ட்டார். பட் என்ன ப்ரோக்ராமோ தெரியல. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய இயக்குனர் திருமிகு எஸ்எஸ்சி சார்
அவர்களுக்கும், இனிய நண்பர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், தயாரிப்பாளர், மற்ற இயக்குனர்கள், இந்த படத்தின் இயக்குனர், மற்ற இயக்குனர்கள், படம் சம்பந்தப்பட்ட நடிகர்கள், நான் இந்த விழாவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த எனது இனிய நண்பர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளருமான எல்கே விஜய் அவர்கள், எதிராக உட்கார்ந்திருக்கிற நீங்கள், உங்களுக்கும், எழுத்து, காட்சி, ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் கலந்துக்கிற ஒரு திரைப்பட விழா இது. நான் திரைப்பட விழாக்களுக்கு, ஏன்னா ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இருக்கிறதுனால நான் பெரும்பாலும் அழைக்கப்படுவதில்லை. எனது நண்பர் எல்கே விஜய் அவரோட நான் வேறு சில விஷயங்கள் பணிபுரிந்தேன்ற காரணத்தினால, சார் நீங்கள் கட்டாயமாக அந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னாரு. வந்த பிறகு புதியவர்களை சந்திக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. புதிய தயாரிப்பாளர், புதிய இயக்குனர் ஜெயவேல். நான் பாடல்கள் மற்றும் அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ஏதோ ஒரு புதுசாக சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு தலைப்பை நான் சின்ன வயசில் இருக்கும்போது அமர் அக்பர் ஆண்டனின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன் தமிழில். அதுக்கு பிறகு இப்படி ஒரு தலைப்பை வச்சுருக்காங்க. 3 மதத்தையும் இணைத்து ஒரு தலைப்பு இருக்கிறது. தலைப்பே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவது போல் அமைந்திருக்கிறது. இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த நடிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புதிய படங்கள் சமீப காலங்களாக புதிய கதைகளை கொண்டு நிறைய வெற்றிகளை பெற்று வருகின்றன. அந்த வரிசையில் எந்த படத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. எல்லா படங்களுமே புதியவர்களுடைய படங்கள் நன்றாக இருக்கிறது இப்பொழுது. அந்த வகையில் இந்த படமும் சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி, தயாரிப்பாளர் அவர் சொன்னார், எனக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நிறைய புதியவர்களை நான் அறிமுகப்படுத்துவேன் என்று. அந்த வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் எனது குருநாதர் திரு சி சந்திரசேகர் அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறேன்னா என்னோடய குருநாதர் தான் காரணம். அவருக்கு நேரத்தில் நன்றி. அண்ட் பேரஸ் சார் அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர்களுக்கு அண்ட் சவுந்தர், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும், குறிப்பாக இந்த 3 பசங்க உண்மையிலே கலக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி நீ பின்னிட்டடா, நல்லா கிட்ட பெர்ஃபார்மன்ஸு. ஏற்கனவே மாஸ்டர் படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்குது. பையன் நல்லா பண்ணியிருக்கான். ஸோ நீ சொன்ன மாதிரி இந்த டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 ரிலீஜன் பற்றி பேசப்பட ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்னு தான் தோணுது. அதே சமயத்தில் ஒரு த்ரில்லரும் இதில் இருக்குது. ஒரு கேமராமேன் உண்மையாக நல்லா ஒர்க் பண்ணிங்க பிரதர். லைவ் லொக்கேஷன் லைட்டிங் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சவுண்ட் இந்த சாங் பார்த்தேன், நல்ல கமர்ஷியலான சாங் இது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக ப்ரொடியூசர் எனக்கு பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புது டேரக்டரை அவர் ரொம்ப விரும்புகிறாரு. கண்டிப்பாக சார் இங்கே ஆயிரக்கணக்கான டேரக்டர்ஸ், புது டேரக்டர்ஸ் இருக்காங்க. திரும்பவும் நீங்கள் புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் ஸ்கிரிப்டோடு இருக்காங்க. இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னா திரும்பி ஒரு புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டருக்கும் அண்ட் சவுந்தர் மற்ற நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் வாழ்த்துறது பெரிய விஷயம் இல்லை. இந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு தமிழ்நாடே உங்களை வாழ்த்துன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் சொல்லலாம், நண்பர்கள், குறிப்பாக ரொம்ப மரியாதைக்குரிய இயக்குனர் அகத்தியன் அவர்களுக்கு. ஏன்னா நாங்கள்லாம் எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால்
அகத்தியன் சாருடைய அந்த காதல் கோட்டை யாரோ சொன்னாங்க, இன்று வரை எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை, ஒரு ஆழமான காதல் யாருமே சொல்லலை. அப்படித்தான் நான் சொல்லுவேன். நான் அப்படியாப்பட்ட இயக்குனர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பிரசாத் லேப்ல ஒரு நாள் அவரை நான் மீட் பண்ணி விஜய்க்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த வாய்ப்பும் அந்த பொறுப்பினையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படியாப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து ஒரு ட்ரைலர் பார்க்குறோம் சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே யாருப்பா டைரக்டர்? முதல்ல நான் சமீப காலமா உங்க எல்லாருக்கும் தெரியும், எந்த சினிமா விழாக்களுக்கும் போறதில்லை. ஏன்னா நான் 7 மணிக்கு டின்னரை முடிச்சுட்டு 9 மணிக்கு கரெக்டாக டான்னு படுத்துருவேன். அதனால தான் இந்த வயசுல இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அதனால எந்த விழாக்களுக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டு நான் போறதில்லை. இது பகலாக இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் 11:30 மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நேற்றே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, என்னை 11 மணிக்கு தயவு பண்ணி விட்டுருங்கப்பா, அதுக்காக பாதியில் நான் போகிறதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்படி ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே யாருக்கு அந்த டைரக்டர் புதுசா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே படம் பார்க்கணும்னு, அதுக்கு தான் ட்ரெய்லரே பண்றோம். நம்ம ட்ரெய்லர் எதுக்கு பண்றோம்னா, அந்த ட்ரெய்லரை பார்த்தா அந்த படத்தை பார்க்கணும்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு நம்மளை தூண்டணும். அதான் ட்ரெய்லர். சும்மா அந்த 1.5 நிமிஷம் இதே பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு போறது ட்ரெய்லர் இல்லை. முதல்ல அந்த ட்ரெய்லரை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணும்னு விரும்புவாங்க. அதற்கு முதல்ல இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு 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 ட்ரெய்லர் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ள இருக்க கண்டென்ட், அந்த கதைக்குள்ள இருக்க கண்டென்ட் அவ்வளவு நல்லா இருக்குன்னு நமக்கு தோணுது. அந்த கண்டென்ட் தான் அந்த, இல்லைன்னா சில படங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா அப்படி படங்கள் அப்படிதான் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன், யாரு கேமராமேன்? ஏன்னா அந்த ட்ரெய்லர் நம்மளை கேட்க வைக்குது. யாரு கேமராமேன்? யாரு எடிட்டர்? யாரு மியூசிக் டைரக்டர்? நம்மள நேத்து கூப்பிட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் அந்த ட்ரெய்லருடைய அந்த 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 கண்டென்ட்டுடைய அந்த கதையின் கருவம் சொல்றோம்ல, அந்த நேரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல எப்படி அந்த மர்டர் பண்றாங்க அப்படின்ற ஒரு நேரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட கண்டுபிடிக்க கூடாதான் எப்படி நடந்துச்சுன்னு. அதை நான் கதையை சொல்லிட்ட பார்த்தா, நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல, உங்க நேரேஷன்ல சொல்லிட்டீங்க நீங்க. பட் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சொன்னது தப்பு இல்லை, சில நேரத்தில் தப்பாயிடும். ஆனா இதுல நீங்க சொன்னது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு உண்மையிலேயே. அப்ப எப்படி இவனுங்க பண்ணியிருப்பானுங்க, அந்த கியூரியாசிட்டி, அது அந்த ட்ரெய்லர்ல இருந்துச்சு. அதுக்கு ஒரு சேலஞ்ச்.
இன்ஸ்பெக்டர் நான் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிரிப்பே நான் பார்க்கக்கூடாது. சேலஞ்ச். அவர் எப்படியாப்பட்ட இப்படியாப்பட்ட டேஞ்சரோட 3 பசங்க மோதுறானுங்க. இதுதான் கதை. கரெக்டா? அவரே பயங்கரமான கிரிமினல். அண்ணே படத்துல சொல்றேன். படத்துல நீங்க ரொம்ப சாஃப்டானவர் தெரியும் எனக்கு. கடவுள் பக்தி நினைச்சவர் தெரியும். அந்த அந்த ஒரு ஷாட்ல ஒரு கேரக்டர் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஷாட்ல அந்த பசங்க அப்படின்ற மாதிரி அப்படி இந்த கதைக்குள்ள ஒரு டிக் ஃபார் டாட், ஒரு அதாவது ஒரு இப்ப ட்ரெண்ட் என்னன்னா சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியாவது அந்த போட்ட படத்தை எடுத்துடலாம், ப்ரொடியூசர் சேஃப் ஆயிடுவார். இல்லைன்னா இப்படி இப்படி புதுசா பசங்களை கொண்டாந்து புதுசுல ஃப்ரெஷ்ஷா வச்சு படம் பண்ணணும். இதுதான் பண்ணணும். இப்போ நடுவில் யாரையாவது வச்சு பண்ணோம்னா ப்ரொடியூசர் காணாம போயிடுவார், டைரக்டர் காணாம போயிடுவார். ஆனால் இங்க நான் குறிப்பா சொல்லணும், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஆனால் என்னை பேச வைக்குது அந்த படம், அந்த ட்ரைலர் என்ன பேச வைக்குது. மறுபடியும் சொல்றேன், இப்படியாப்பட்ட படம் எடுக்கிறதுக்கு யாரும் ஃபைனான்சர் கிடையாது. இப்போ மொத்தத்திலே ஃபைனான்சர் கிடையாது எந்த படத்துக்கும். இதான் நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் எடுத்தா அதுக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு நல்ல கதைக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. நல்ல கதையா நீ எடுப்பா, எடுத்து ரிலீஸ் பண்ணு. யாரும் இல்லை ஃபைனான்ஸ் பண்றதுக்கு. எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டேன் நான் நேற்று. ஒரு 2.5 கோடிக்கு மேல சொன்னாங்க. சார், தயாரிப்பாளர் சார், நீங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற பிஸ்னஸ்ன்னு சொன்னீங்க, என்ன பிஸ்னஸ்ன்னு தெரியாது. ஆனா 2.5 கோடி ஒரு இயக்குனரை நம்பி நீங்க படம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா உங்க நம்பிக்கைக்கு நன்றி. அந்த 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 நம்பிக்கையை ஜெயிக்கும் சார். மனுஷனுக்கு முதல்ல வேணுங்கிறது என்னன்னா நம்பிக்கை. ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் சார். என் வாழ்க்கை தான். இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிப்போம் படம் எடுத்துட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பேன். இந்த வயசுல மனிதனை இயக்குறதே அந்த நம்பிக்கை தான் சார். அதுதான் நம்ம எனர்ஜி. ஏஜ்லாம் அப்புறம், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்புறம், அறிவுலாம் அப்புறம், திறமையெல்லாம் அப்புறம், நம்பிக்கை உள்ளவன் தான் ஜெயிப்பான் சார். சாதாரண விஷயம் இல்லை சார். நீங்க ஒரு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்றது இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காருப்பா. நீ நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். அவங்களாம் நினைச்சாங்கன்னா இப்படியாப்பட்ட நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க. சூப்பர் ஸ்டார் படங்களை கொண்டாடுறாங்க, இப்படிப்பட்ட படங்களை அவங்க கொண்டாடணும். தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். நான் படம் அவர் சொல்லிட்டாரு, படம் காட்ட போறேன்றார் பாருங்க. அதுலேயும் ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா இருந்தா என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னார். நாங்க எப்படி வேணாலும் படம் எடுப்போம், என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல, அவ்வளவு கான்பிடென்டோட சொல்றாரு. அந்த நம்பிக்கைக்கு நீங்க உரமா இருங்க. தயவு பண்ணி உங்களை நானும் அவர் சார்பாக கேட்டுக்கிறேன். நான் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு கேட்டோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாம நம்ம தாளம் போடுறது உட்கார்ந்து இருக்கும்போது, ஒரு பாட்டு கேட்கும்போது நம்ம தாளம் போட வைக்கிறாரு.
இதே உணர்வு தானே படம் பார்க்குற போது அவனுக்கு இருக்கும். அதனால எல்லாருமே உழைச்சிருக்கிறீங்க. இந்த பசங்க, குட்டி பசங்க, ஐயோ ஏய் எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல. நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவங்கள. இந்த 2 பசங்களை வச்சு டைரக்டர் மணிகண்டன் நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்திருந்தார். ஒரு ஏழை தாய், காக்காப்பட்டி. அது வேற, அது கதை வேற காலம், அது இது வேற மாதிரி இருக்குது. அதனால என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள். அடுத்து நான் எங்கே போனாலும் சமீப காலமாக சொல்ல வேண்டியது இயக்குனர் உட்காருங்க சார் ப்ளீஸ், உட்காருங்க சார் ப்ளீஸ். இந்த படம் வெற்றி அடையும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் இப்பத்த ஜெனரேஷன் இந்த வயலண்ட் தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது முழு படம் என்னன்னு தெரியாது எனக்கு. வர்ற இயக்குனர்கள்லாம் கட்டி ரத்தம் சத்தம் வேற எதுவுமே கிடையாது, கதையே கிடையாது. இந்த 3 நம்பித்தான் படம் எடுக்கிறாங்க. அப்படி இருந்துற போதும்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியே நீங்க முதல் படம் ஜெயிக்கணும்னு எடுத்தா கூட அடுத்த படங்கள் தான். ஏன்னா ஒரு எழுத்தாளன் தான் நாட்டில் ஒரு எழுச்சியை உண்டாக்க முடியும். எங்க பீரியட்ல எல்லாம் 80s நாங்க என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம். முத்துராமன் சாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். ஏன்னா ப்ரொடியூசர் சேவ் ஆகணும். ஸோ என்டர்டெயினிங் படம் தான் எடுப்போம். ஆனால் அதுக்குள்ள ஏதாவது விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவோம். ஒவ்வொரு படத்துக்கு போராடி ரிலீஸ் பண்ணுவோம். அதான் அப்போ உட்காருங்க. ஒவ்வொரு படத்தையும் போராடி தான் ரிலீஸ் பண்ணுவோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா என்னுடைய படங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். நாட்டில் நடக்கிற தவறுகளை தைரியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரே மீடியா சினிமா. இப்போல்லாம் யாரும் பத்திரிகையெல்லாம் படிக்கிறது இல்லை. ஸோ உங்களை மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்லபடியா, ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறேன்னு இப்போ யாரும் நினைக்கிறது இல்லை சார். சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க சார். சினிமாவில் என்ன நடக்குதோ அதை நம்மளும் பண்ணலாம். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கத்தி எடுத்துட்டு போறாங்க இல்லையா? ஸோ நம்மள அதுக்கு சப்போர்ட்டாக இருந்துடக்கூடாது. ஒரு எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். ஏன்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம கையில் இறைவன் கொடுத்துருக்கிறது இந்த ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா. அந்த சினிமாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்போம் என்று உங்களை எல்லாம் கேட்டு, இது தேவையில்லாத விஷயம், ஆனால் இளம் இயக்குனர்களை கேட்டுக்கிறது இதுதான். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபுல் டீமுக்கு அத்தனை பேரை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. நல்லா மறுபடியும் சொல்கிறேன். அதை கொண்டு போய் ரீச் பண்ணுற அளவுக்கு கையில் இருக்குது. அது இப்படியாப்பட்ட படங்களை படம் திருப்பி அந்த ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். படம் நல்லா இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறாருல, நல்லா இருந்தால் அந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லலாம். எல்லாத்துட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். ஏன்னா அப்படியாப்பட்ட படங்களுக்கு முதல்ல அந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த ட்ரைலரையும் முதல்ல எல்லாரையும் பார்க்க வைக்கணும். நன்றி, வணக்கம். தமிழில் எனக்கு முதல் படம். இந்த படம் மெயினாக டேரக்டர் ஜெயவேல் அவருக்கோசமும் நம்ம ப்ரொடியூசருக்கோசமும் எடுத்து பண்ணேன். டேரக்டர் அவர் கதை சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அவர் பயங்கர எல்லா பாட்டுக்கும் லிரிக்ஸ் எல்லாமே அவரே எழுதிட்டு வந்துட்டார். ஸ்டோரி சொல்லும் போதே கையிலே லிரிக்ஸ் கொடுத்துறாரு. இதுதான் படம், இதுதான் பாட்டு, டியூன் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய அந்த கமிட்மெண்ட்டு அண்ட் இந்த படம் ஆக்சுவலி நிறைய தரங்கள் தாண்டி வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஓவியாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய
பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். காட் பிளெஸ். ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜோட நான் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியுதா இல்லையா தெரியல. ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் வந்தது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா மீடியா, நீங்கள் இல்லைனா நான் கிடையவே கிடையாது. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய அன்பு அண்ணன், இந்த படத்தோட டைரக்டர் எங்களுடைய ஜெயவேல் அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னுமா பூவையார் தான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக என்னை இந்த படத்தில் வந்து அவர் ஒரு லீடாக பண்ண வச்சுருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வேறு யாருனா இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க. இல்லை பூவையார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனால் வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஸோ தேங்க்ஸ். அப்புறமா நம்மளுடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டூடியோவோட ஓனர் சுரேஷ் அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா எங்களை நம்பி, எங்கள் 3 பேரை நம்பி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னா சாத்தியமே கிடையாது. ஸோ எங்களை நம்பி இவ்வளோ போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே இது இவ்வளோ எங்களுக்காக பண்ணது. அதுக்கப்புறமா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த அளவுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய விஜய் டிவி, அப்புறமா மீடியா மிஷன் டீம், ரூஃபா மேம், அப்புறம் என்னோட அண்ணன் மணி அண்ணன். ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்களாம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நான் நின்றுருப்பேனான்னு டவுட்டு தான். நின்றுருக்க மாட்டேன், உண்மையாக சொல்லணும்னா நின்றுருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி என்னோட ஒரு பெரிய சக்தி ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருக்கேன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் யாரால் வரவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக பேச விரும்பலைன்றதோடைய இங்கே டைம் இல்லை, நிறைய பேர் பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அக்டோபர் 31 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது. அதோட எங்களுக்கு இந்த கதை மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த கதை மேலே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதை வந்து நாங்கள் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். இதை வந்து நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். நீங்கள் தான் வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிக்கும், பயங்கரமாக வெற்றி பெறும் அப்படிலாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்ததுக்கு. ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும். நீங்கள் நிறைய பாடி நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். பிகில் மாஸ்டரில் அழகாக நடிச்சிருந்தீங்க. பட் இதில் வந்து கதையின் நாயகனாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இனி வெறும் நடிப்பு தானா? பாட்டெலாம் உங்களுக்கு நாங்கள் கேட்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். ஐயோ அப்படிலாம் இல்லை, எனக்கு மெயின் வந்து பாட்டு தான். ஏன்னா அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, இவங்க எல்லாமே ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாமே வந்து லைவாக பண்ணணும்லேருந்து அடி எல்லாமே வந்து லைவாக தான் பண்ணாங்க, ரியலாக வாங்கினாங்க எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கனவு. யாருக்குமே இவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்காது. நான் எல்லாருக்கிட்டே நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு வந்து எனக்கான ஸ்க்ரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும்னே, அந்த நாளுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே. அதுக்கப்புறமா என்னோடய அப்பா, எங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் மேலே இருந்து ப்ளெஸ் பண்ணுறாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னுமா நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். என் அம்மாக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் மட்டும்தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன். எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினா தான் சாத்தியமே கிடையாது. முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட கனவுல இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டுற மாட்டேன்னா கிடையாது. பாட்டு தான் என்னோடய மெயின், அதுதான் என்னோடய லைஃப். ஆனால் ஆக்டிங்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிகிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு கர்வம் இருக்குது எனக்குள்ளே. அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமாக பண்ணுவீங்க, டெஃபினட்டாக சாதிப்பீங்க. அப்படியே ஒரு 2 வரி ஆசையா இருக்குடா நீ பாடுறது கேட்கணும்னு, பக்கத்துல எல்லாருக்கும் கேட்கணும் தானே, ஒரு 2 வரி பாடுங்க ப்ளீஸ். வேகாத வெயிலையும் காய்ச்சல் வரும்
கணவனை எழுந்து புட்டு சோகத்தையும் மறந்து புட்டு போராடி என்ன வளர்த்தாயம்மா, வீட்டு வேலை செஞ்சு என்ன வளர்த்தாயம்மா, உந்தேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா, இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நீ என் பிள்ளையா பிறக்க வரம் தாமா, எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நான் உன் பிள்ளையா பிறக்க வரும் தாமா. தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளவருக்கும் மனமார்ந்த நன்றி. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் ஜெயவேல் அண்ணனுக்காக மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணனுக்காக மனமார்ந்த ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது பெரிய பெரிய கடவுளாக முடியாது. அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ அர்ஜுன், தேங்க்யூ ஸோ மச். நிறைய உச்சங்களை தொடுறதுக்கு வாழ்த்துக்கள். ப்ளீஸ். எனக்கு இந்த படத்தில் ராம் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு நினச்சி கூட பார்க்கல, ஹீரோ எடுத்தோன்னே ஹீரோ யாருக்கு கொடுத்துட மாட்டாங்க, எனக்கு டேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவேல் சார். அவரை நம்பி, அவர் கதை மேலே நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ. என் ஃபேமிலி தான் எனக்கு எல்லாம். என் ஃபேமிலியாலாம் நடிச்சிருக்க மாட்டேன். என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ. என் டீச்சர்ஸ் சொல்லியே ஆகணும். டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் படத்தில் நடித்த அப்பா அம்மா சாம் சார், வினோதினி மேடம் என்ன நிஜ பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. கரெக்டாக கைட் பண்ணாங்க. ஏதாவது தப்புனாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நம்ம படத்தில் நடித்த அகஸ்டின் அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் மீண்டும் வர நம்ம எல்லாரும் வேண்டிப்போம். தேங்க்யூ.